நரகாசுரனை வதம் பண்ணியது தீபாவளி. இங்க முரண் என்கின்ற அசுரனை வதம் பண்ணியது ஏகாதசி. அந்த ஏகாதசி பெண்ணுக்கு சிறப்பு கொடுக்கணும் அப்படின்றதுனால அந்த பெண் பேர்லயே அந்த திதியை வச்சாரு. அது வந்தது ஏகாதசி. ஒண்ணு. சரி, ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும்? சரி, இன்னொரு கேள்வி தோணுது. பொதுவா இந்த ஏகாதசி அப்படிங்கிறது நம்ம அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, இந்த நாள்ல தான் சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த சொர்க்கவாசல் எப்படி திறக்கப்பட்டது? அதற்கு பின்னாடி ஏதாவது கதை இருக்கா? இந்த பெண்ணை அனைவரும் வழிபடக்கூடிய நாள் அப்படின்றது சொர்க்கவாசல் திறப்பு. அது எப்படின்னு கேட்டிங்கனாக்க, விரதம் இருந்துட்டு அந்த 10 நாள் சொர்க்கவாசல் திறப்பாங்க. இறைவனுடைய பரமபத வாசல் திறக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த பெண்ணுடைய வெற்றி கொண்ட நாளை, அசுரனை வெற்றி கொண்ட நாளை, முரண் என்கின்ற அசுரனை வெற்றி கொண்ட நாளை ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி. மற்றதுக்கெல்லாம் ஏகாதசி திதி. இந்த இடு மட்டும் வைகுண்ட ஏகாதசி. அந்த வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு அந்த பெண்ணுக்கு உண்டான சிறப்பை கொடுக்கறதுக்காக சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. சரி, இந்த சொர்க்கவாசலுக்கு போனோம் அப்படின்னாக்க விரதம் எப்படி இருக்கணும்? விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஏகாதசிக்கு முந்தைய திதி தசமி திதி. அந்த தசமி திதியில ஒரு பொழுது மட்டும்தான் சாப்பிடணும். மெயின் என்ன சாமி, ஒரு நாள் ஏகாதசின்னு சொல்லிட்டு 3 நாள் கொண்டு வந்துடுவீங்க போல இருக்கே. தசமி அன்னைக்கு ஒரு பொழுது சாப்பிட்டுவிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக கண் விழிக்கணும். தசமி முடிஞ்சு ஏகாதசி ஃபுல்லாக நைட்டு. இதில் அந்த காலகட்டங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க பரமபதம் அப்படின்றதுல பரமபதம் விளையாடுவாங்க. அந்த பரமபதத்தில் ஷர்பத்தில் ஏறுவாங்க இறங்குவாங்க, ஏறுவாங்க இறங்குவாங்க. அப்போ என்ன ஆகும், ஒரு பிரைட் இருக்கும். ஏற போகிறோம் இறங்க போகிறோம் அப்படின்றது இந்த தூக்கம் கலையும். ஒன்று விஷ்ணுவோடைய சகஸ்ரநாமம் கேட்கலாம், விஷ்ணுவுடைய பாட்டுகளை கேட்கலாம், அட்னு விஷ்ணு பதிகங்களை படிக்கலாம். அப்போ இதே மாதிரி பரமபதம் படிக்கலாம். அப்போ அது ஃபுல்லாக முடிச்சிருக்கணும். அடுத்த நாள் காலையில் நீராடிடணும். ஆனால் பச்சை தண்ணியில் தான் நீராடணும். நீராடிட்டு விரதத்தை தொடங்கணும். ஏகாதசி விரதத்தை தொடங்கணும்.